ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம இன்னைக்கு லியோ படத்துலேருந்து பிளடி ஸ்வீட் அப்படின்ற பாட்டோட கிட்டார் இன்ட்ரோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வணக்கம், திஸ் இஸ் Yogesh and welcome to my channel. இந்த சாங்கை நீங்கள் கற்றுக்கணுன்னா நான் ஸ்டார்டிங்கில் வாசித்த டேப்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட்டு போய் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு வாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ உங்கள் கையில் இல்லை உங்கள் டேப்லெட்டில் உங்கள் ஃபோனில் அந்த டேப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேப்ஸை வச்சு தான் நம்ம இந்த டுட்டோரியலை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். டுட்டோரியலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த டேப்ஸ் எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இந்த டேப்ஸை வந்து ரெடி பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். டேப்ஸ் மட்டும் இல்லை, அது கூட சேர்ந்து நான் நோட்டேஷன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிட்டார் வாசிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டாஃப் நோட்டேஷனும் வந்து நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் பண்ணாமலாம் இருக்கலாம், நான் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா நம்ம ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்கணும், டிலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றது தான் என்னோடய இன்டென்ஷன். ஸோ வந்து அந்த எஃபர்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்க்கு இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்றது நீங்கள் லைக் போடுறது மூலியமாக தான் தெரியும். யூடியூப்க்கு இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் டேப்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கன்னா ஜஸ்ட் லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே பண்ணாலும் சூப்பர் தான். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த டுட்டோரியல். ஓகே, ஸோ நம்ம கிட்டாரை தோறதுக்கு முன்னாடி இந்த டேப் ஷீட்டை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க வந்து அந்த டேப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டேப்ஸ் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நோட்டேஷன்ஸும் இருக்கும். இங்கே அந்த மியூசிக் சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து நீங்களே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இக்னோர் பண்ணிவிடுங்க. நம்ம பார்க்க போகிறது இங்கே டேப்னு இது இருக்குது பார்த்தீங்களா? என் மவுஸ் கர்சர் இருக்குது பாருங்கள், இங்கே டேப்னு இருக்குல்ல, இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லைனும் இங்கே கீழே வந்து இன்னொரு டேபும் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டேபுன்ற எழுதியிருக்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறோம். மேலே இருக்க நோட்டேஷன்ஸை இக்னோர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போது உங்களுக்கு டேப் வாசிக்க தெரியலனா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இங்கே வந்து இந்த டேப்பில் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 லைன் இருக்கும். ஸோ இந்த 6ன்ற நம்பர் வந்து நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், உங்கள் கிட்டாரில் 6 ஸ்ட்ரிங் தான் இருக்கும். ஸோ அந்த 6 ஸ்ட்ரிங் தான் இந்த 6 லைனுமே. ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங், செகண்ட் லைன் வந்து செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் ஃபோர்த். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங், செகண்ட் லைன் வந்து செகண்ட், தேர்ட் வந்து ஃபோர்த் அகெயின். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங், செகண்ட் லைன் வந்து செகண்ட், தேர்ட் லைன் வந்து தேர்ட் ஸ்ட்ரிங், ஃபோர்த் லைன் ஃபோர்த் ஸ்ட்ரிங், ஃபிஃப்த் லைன் ஃபிஃப்த் ஸ்ட்ரிங், சிக்ஸ்த் லைன் சிக்ஸ்த் ஸ்ட்ரிங். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மேலே இருந்து 1 2 3 4 5 6. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கு. ஸோ இங்கே வந்து நம்பர் எது இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பர் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனாவது ஃப்ரெட் வாசிக்கணும் அப்படின்றது. இப்போ இங்கே 6 ஸ்ட்ரிங்கில் வந்து 4 இருக்குது பார்த்தீங்களா? ரெட் கலர் இருக்குல்ல, இந்த 4 அப்படின்றது வந்து நீங்கள் 6th ஸ்ட்ரிங்கில் 4th ஃப்ரெட் வாசிக்கணும்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் எந்தெந்த ஃப்ரெட் வாசிக்கணும் அப்படின்றது வந்து இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே நோட்டேஷன்ஸாகவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக டேப்ஸ் வந்து படிக்கிறது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். முடிஞ்சால் நம்ம சேனல்லையும் லேட்டராக ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி டேப்ஸ் படிக்கணுன்றது. ஸோ இந்த டுட்டோரியலை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஜென்ரலாக இது மியூசிக்கில் இது மேலே இருக்க நோட்டேஷன்ஸ்க்கும் பொருந்தும். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்ஸில் வந்து இங்கே ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஒரு கோடு இருக்குது, இங்கே ஒரு கோடு இருக்குது. ஸோ இதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் ஒரு கோடு இருக்குது. இந்த லைன்ஸ்குள்ளே வந்து ஒரு செட் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இந்த லைன்லேருந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஹைலைட் வந்து இன்னொரு பாக்ஸ்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பாக்ஸுமே வந்து நம்ம மெஷர்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட் மெஷர் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட் மெஷர் கற்றுத்தர போகிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த செக்ஷனில் இருக்க நோட்ஸ் எப்படி வாசிக்கிறதுன்னு கற்றுத்தர போகிறேன். செகண்ட் மெஷர் வாசிக்க போகிறோன்னா இந்த செகண்ட் மெஷர், தேர்ட் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த். ஸோ இதில் மொத்தம் வந்து 4 மெஷர் தான் இருக்குது. இந்த நோட்டேஷன்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் 2 லைனில் வருது. இப்போ வந்து நான் அதை ஹைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 மெஷர் தான் இருக்குது. ஸோ 1 2 3 4 மெஷர்ஸ் தான் இது வந்து இந்த பாட்டில் வந்து இருக்குது, இந்த இன்ட்ரோவில் இருக்குது. ஸோ இந்த 4 மெஷர் தான் நான் உங்களுக்கு எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்டார் எடுத்து எப்படி இதை வாசிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த பீஸை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிட்டாரோட டியூனிங்கை வந்து நீங்கள் மாற்றணும். ஸ்டாண்டர்ட் டியூனிங் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ டேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேயே டியூன் 6th ஸ்ட்ரிங் to A sharp 1 அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த 6th ஸ்ட்ரிங் உங்கள் லோ E ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம A sharp 1க்கு வந்து டியூன் பண்ணணும். A sharp 1ன்றது A sharp வந்து நோட்டு, 1ன்றது ஃபஸ்ட் ஆக்டேவில் இருக்க A sharp. ஃபஸ்ட் ஆக்டேவில் இருக்க நோட் வந்து கிட்டாரோட ரேஞ்சிலே கிடையாது, கடல்லே இல்லையா.
ஸோ நம்ம அந்த நோட்டை இந்த பாட்டுக்கு வாசிக்கணும். அந்த நோட் நம்மளுக்கு ஏன் தேவை, ஏன் வந்து நம்ம இந்த டியூனிங்கை வந்து மாற்றுறோம் அப்படின்றது லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்குன்னு வந்து நீங்கள் இந்த 6th ஸ்ட்ரிங்கை ஏ ஷார்ப்க்கு டியூன் பண்ணணும். ஸோ லெட்ஸ் டூ திஸ். உங்ககிட்ட ஒரு குரோமேட்டிக் டியூனர் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஏ ஷார்ப் 1 அதில் காட்டும், நீங்கள் டேரெக்டாக டியூன் பண்ணலாம். பட் உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப் வச்சுருப்பீங்க. என்கிட்ட வந்து யூஜிஷியனோட இந்த ஒரு கிட்டார் ஆப், டியூனர் ஆப் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்பான்சர்லாம் யாரும் பண்ணலைங்க, சும்மா சொன்னேன். ஸோ என்கிட்ட இந்த ஆப் தான் இருக்குது. பட் கூடிய விரைவில் அந்த லெவலுக்கு நம்ம போவோம்னு நம்புவோம். ஸோ இப்போதைக்கு வந்து என்கிட்ட வந்து இந்த யூஜிஷியன் ஆப்பில் தான் நான் டியூன் பண்ண போகிறேன். இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோமேட்டிக் டியூனர் கிடையாது. அதாவது கிட்டாரில் இருக்க நோட்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே காட்டும், மற்ற நோட்ஸ் இதில் காட்டாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஆப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எப்படி டியூன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து 6th ஸ்ட்ரிங் இல்லையா, 6th ஸ்ட்ரிங் வந்து என்னது, இ ஸ்ட்ரிங் தான். ஸோ இ நோட் வந்து நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கும். நம்ம ஓப்பனில் இல்லாமல் அந்த இ நோட்டை வந்து நம்ம இங்கே 6th ஃப்ரெட்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு வாசிச்சோன்னா இதே நோட் கேட்கணும். அதாவது ஓப்பனில் இருக்க இ வந்து இங்கே 6th ஃப்ரெட்டில் வரணும். ஸோ இப்போ வந்து நான் 6th ஃப்ரெட்டில் கை வச்சுட்டு 6th ஸ்ட்ரிங்கில் இங்கே 6th ஃப்ரெட்டில் கை வச்சுட்டு நான் வந்து டியூன் டவுன் பண்ண போகிறேன். என் கிட்டார் டியூனரில் இங்கே வந்து இ காட்டணும், சரிங்களா? ஸோ டியூன் டவுன் 6th ஃப்ரெட்டில் 6th ஸ்ட்ரிங், நோட் வந்து இ ஹையராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இறக்கணும், கொஞ்சம். ஆல்ரைட். ஸோ வந்து இங்கே 6th ஸ்ட்ரிங்கில் 6th ஃப்ரெட்டில் வாசிச்சு போது நான் வந்து ஈன்னு டியூன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட குரோமேட்டிக் டியூனர் இல்லைன்னா ஃப்ரெட் பண்ணிவிட்டு டியூன் பண்ணுங்கள். 6th ஸ்ட்ரிங்கில் 6th ஃப்ரெட்டில் கை வச்சுட்டு ஈக்கு டியூன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் நோட் வந்து ஏ ஷார்ப்பாக இருக்கும். அதாவது இங்கே இ, இங்கே டி, இங்கே சி, அப்போ இங்கே ஓப்பன் ஏ ஷார்ப், சரிங்களா? ஸோ இதுதான் டியூனிங். லாஸ்ட் ஸ்ட்ரிங் அதாவது 6th ஸ்ட்ரிங்கை மட்டும் நீங்கள் ஏ ஷார்ப்புக்கு டியூன் பண்ணணும், மற்றது எல்லாமே ஸ்டாண்டர்ட் டியூனிங் தான். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டில் வந்து 4 மெஷர்ஸ் இருக்குது, அதாவது 4 மெஷர்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் மெஷரில் எப்படி வாசிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் மெஷரில் ஃபஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா 4th ஸ்ட்ரிங் 4th ஃப்ரெட், 6th ஸ்ட்ரிங் 4th ஃப்ரெட். அதாவது ஸோ உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து 6th ஃப்ரெட்லேயும் உங்களோட மிடில் ஃபிங்கர் 4th ஸ்ட்ரிங்க்கும் வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கணும். அதாவது நீங்கள் டி மேஜர் கார்டு இங்கே பிடிப்பீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி மேலேருந்து இண்டெக்ஸ் ஆன் 4th fret 6th string, your middle finger on 4th fret 4th string, சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் நோட். இதை வந்து டுகெதர் நீங்கள் வாசிக்கணும். அதாவது இப்படி 4 4, சரிங்களா? இதை வந்து பிக்கிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபிங்கர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டுக்கு இப்படி வாசிங்க, அதாவது டுகெதர் இந்த மாதிரி இந்த 2 ஃபிங்கரில் மிடில் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரையும் இப்படி ப்ளக் பண்ணுங்கள் ஆன் 6th அண்ட் 4th ஸ்ட்ரிங், சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட் நோட். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த ரிங் ஃபிங்கர் வந்து 5th ஸ்ட்ரிங் 5th ஃப்ரெட்டில் வைங்க. உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் 5th ஸ்ட்ரிங் 5th ஃப்ரெட் வாசிங்க. ஸோ ஃபஸ்ட் 2 நோட்ஸ் வந்து இது ஃபஸ்ட்டு 2 நோட்ஸ் ஆன் ஃபஸ்ட் மெஷர். ஸோ இப்போ அடுத்த நோட் போவோம். அடுத்த நோட் என்ன போட்டிருக்கு பாருங்கள், திருப்பி வந்து 4th ஃப்ரெட் 4th ஸ்ட்ரிங் அண்ட் 5th ஃப்ரெட் 5th ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஷேப்பை நீங்கள் மாற்றவே வேண்டாம். ஃபஸ்ட்டு 4 நோட்ஸ்க்கு ஃபஸ்ட் 4 நோட்ஸ் வாசிச்சோன்னா ஃபஸ்ட் 4 நோட்ஸ் அகெயின், ஓகேங்களா? இது ஃபஸ்ட் 4 நோட்ஸ். அடுத்த 4 நோட்ஸ் பாருங்கள். உங்களோட ரிங் ஃபிங்கரை வந்து 7th ஃப்ரெட் 6th ஸ்ட்ரிங்கில் வைங்க, அதாவது இங்கே. அப்புறமா உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் 5th ஸ்ட்ரிங்கையும் 4th ஸ்ட்ரிங்கையும் 5th ஃப்ரெட்டில் பார் பண்ணிக்கோங்க, அதாவது இந்த மாதிரி. ஸோ வந்து 7th ஃப்ரெட்டில் உங்களோட ரிங் ஃபிங்கர் 6th ஸ்ட்ரிங்கில், 5th ஃப்ரெட்டில் 5th அண்ட் 4th ஸ்ட்ரிங்கை பார் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 நோட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா 7 5 5 அப்படி இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட் 4 நோட்ஸ்க்கு அடுத்து அடுத்த நோட் வந்து 5 அண்ட் 7 வாசிக்கணும். அது வந்து நீங்கள் அகெயின் பிக்கிங் பேட்டர்ன் சேம் தான். உங்களோட தம் அண்ட் மிடில் ஃபிங்கரை இப்படி ப்ளக் பண்ணுங்கள், சரிங்களா? 5 and 7 டுகெதர். திருப்பி 5th ஃப்ரெட் ஆன் 5th ஸ்ட்ரிங். ஸோ 2 நோட்ஸ் டுகெதர், அப்புறம் ஒரு நோட்டு. 5 and 7 together and 5th string on 5th fret.
அடுத்த நோட் வந்து 5th fret 4th string 5th fret 5th string, அதாவது இப்படி. ஸோ இந்த ஷேப்பில் இப்படி வாசிங்க. ஸோ ஃபஸ்ட் மெஷரோட ரெஃபரன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் மெஷரோட ரெஃபரன்ஸ். இப்போ அடுத்து செகண்ட் மெஷருக்கு போவோம். ஸோ செகண்ட் மெஷரோட ஃபஸ்ட் நோட் வந்து அகெயின் 2 நோட்ஸ் நம்ம வாசிக்கணும். உங்களோட ரிங் ஃபிங்கர் அண்ட் ஸ்மால் ஃபிங்கர், அதாவது பிங்கி, அதை வந்து நீங்கள் 5th string 4th fretல இப்படி வச்சுக்கோங்க. உங்களோட ரிங் ஃபிங்கரை 5th string 5th fretல இப்படி வச்சுக்கோங்க, அதாவது இப்படி. ஸோ ஸ்மால் ஃபிங்கர் ஆன் 4th string 5th fret, ரிங் ஃபிங்கர் ஆன் 5th string 5th fret அப்படி பிடிச்சிட்டு உங்களோட இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை வந்து 6th string 2nd fretல வைக்கணும். இப்படி வைக்கணும். கொஞ்சம் பெருசு, பட் ஆனால் நீங்கள் பிடிச்சி பழகினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெஷரில் வாசிக்க போகிற ஷேப்பு. பிக்கிங் பேட்டர்ன் எப்படி பார்த்தீங்கன்னா சேம்ங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா 2 நோட் வாசிக்கணும். எங்கெங்கெல்லாம் 2 நோட் வாசிக்கிறீங்களோ நீங்கள் வந்து இந்த சாங்கில் வந்து நீங்கள் இப்படி வாசிங்க, சரிங்களா? உங்களோட அண்ட் இந்த மிடில் ஃபிங்கரை யூஸ் பண்ணி 2 நோட் இப்படி வாசிங்க. சிங்கிள் நோட் நடுவில் இருக்கிறத வந்து உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வாசிங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்போது ஃபஸ்ட் நோட் வந்து 5 and 2, 5 on 4th string, 2 on 6th string. ஸோ இதை வந்து சேர்த்து வாசிக்கணும், சரிங்களா? இப்படி வாசிக்கணும். வாசித்த பிறகு திருப்பி 5 on 5th string. ஸோ 5 and 2 together. ஸோ அப்புறம் திருப்பி 5 on 5th string. ஸோ இது ஃபஸ்ட்டு 2 notes on second measure. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி 5 on 4th string, 5 on 5th string. ஸோ ஃபஸ்ட் 4 notes on second measure பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் அடுத்த செட் ஆஃப் 4 notes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் இதே தான், ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா நீங்கள் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதாவது ஓப்பன் ஸ்ட்ரிங் வச்சுக்கோங்க. இங்கே தான் நம்ம டியூன் பண்ண ஏ ஷார்ப் வரப்போகுது. ஸோ இங்கேருந்து நீங்கள் உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் எடுத்தால் செகண்ட் மெஷரோட லாஸ்ட் 4 notes வாசிச்சிடலாம். 0 and 5 on 4th string. அப்புறமா திருப்பி 5 on 5th string. ஸோ 0 5 திருப்பி 5 on 5th string. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 to 7 ஸ்லைட் பண்ணணும், அதுதான் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 5 to 7 திருப்பி 5 இந்த மாதிரி 5 to 7 ஸ்லைட், திருப்பி வந்து 5ல் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் வெப்ராட்டோ ஆட் பண்ணனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் 4 notes வந்து செகண்ட் மெஷரோட ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது செகண்ட் மெஷர். தேர்ட் மெஷர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்ம ஃபஸ்ட் மெஷர் வாசிச்சோம் இல்லையா, அதே தான். ஸோ வந்து அதே தான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது தேர்ட் மெஷர், அதாவது தேர்ட் மெஷரும் ஃபஸ்ட் மெஷரும் ஒன்று தான். ஸோ அப்படியே நம்ம வாசிச்சுட்டு 4th மெஷருக்கு போவோம். 4th மெஷரில் ஸ்டார்டிங்கில் இருக்க 6 நோட்ஸுமே ஒன்று தான், சரிங்களா? ஸோ இந்த ஷேப் சொன்னோம் இல்லையா செகண்ட் மெஷரில், அதே ஷேப்பை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 5 on 4th string, 2 on 6th string டுகெதர். அப்புறமா திருப்பி 5 on 5th string, திருப்பி 5 on 4th string, திருப்பி 5 on 5th string. எக்ஸாக்ட்லி இதுவும் செகண்ட் மெஷர் தான். அதுக்கப்புறமா ஓப்பன் on 6th string and 5 on 4th string டுகெதர், திருப்பி 5 on 5th string. ஸோ டுகெதர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4th மெஷர் இது வரைக்கும் பார்த்துருக்கோம், சரிங்களா? இப்போது இதோட எண்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 5 3 5. ஸோ 4th stringல 7 5 3, சரிங்களா? இப்போ 7 போகும்போது நீங்கள் இங்கே ஸ்லைட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ 7 டிரெக்டாக இப்படி வாசிக்காமல் 5 to 7 ஸ்லைட் பண்ணுங்கள். 5 3, சரிங்களா? அப்புறமா லாஸ்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா 5th string 5th fret, அதாவது இந்த மாதிரி டா 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 7 5 3 5 7 5 3 5
7th மட்டும் நீங்கள் வந்து 5 to 7 ஸ்லைட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு ஸ்லைட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா 7 5 3 5 கூட வாசிக்கலாம். சரிங்களா? ஸோ 7 5 3 5 இவ்வளோ தாங்க. இதுதான் லாஸ்ட் மெஷர். ஸோ லாஸ்ட் மெஷர் மட்டும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி தனியாக வாசி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ட்வைஸ் ரிப்பீட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இந்த 6th ஸ்ட்ரிங் ஏன் ஏ ஷார்ப்பு டியூன் பண்ணுறேன்னு கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது ஏன் அப்படின்னா இந்த சாங்கில் கிட்டார் இன்ட்ரோவில் பேஸ் கிட்டார் அண்ட் கிட்டார் இது ரெண்டுமே சேர்ந்து கேட்டால் தான் ஒரிஜினல் மாதிரி கேட்கும். ஸோ கிட்டாரில் நம்ம அந்த மாதிரி பேஸ் நோட்டோடு சேர்ந்து வாசிக்கணுன்னா நம்மளுக்கு ஃபிங்கர் ஸ்டைல் தான் ஒரே ஆப்ஷன். ஸோ இந்த பாட்டோட பேஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் டேப்ஸில் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா மற்ற நோட்ஸ்லாம் வந்து பிளாக் கலரில் இருக்கும். பேஸ் நோட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஏன்னா வந்து அது எல்லாமே பேஸ் கிட்டாரோட நோட்ஸ். ஸோ அதனால் நம்ம அதை பேஸ் கிட்டாரோட எஃபெக்ட் கிட்டாரில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நம்ம ஸ்டாண்டர்ட் டியூனிங்லேருந்து லோவஸ்ட் ஈ ஸ்ட்ரிங்கை ஏ ஷார்ப்புக்கு டியூன் பண்ணியிருக்கோம் ஓப்பன் நோட்டுக்கு. சரிங்களா? அதுதான் லோவஸ்ட் நோட் இந்த சாங்கில். ஸோ அப்போ இது மாதிரி நம்ம வாசிக்கும் போது ஒரிஜினலில் கேட்குற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை ஸ்டாண்டர்ட் டியூனிங்கில் வாசிக்காமல் ஏ ஷார்ப்பில் டியூன் பண்ணேன். நீங்கள் வந்து ஒரு இன்கேஸ் ஒரு பேஸ் கிட்டாருக்கு கூட வாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெட் கலர் நோட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு வெறும் அந்த பிளாக் கலர் நோட்ஸை மட்டும் நீங்கள் வாசிட்டு அந்த ரெட் கலர் நோட்ஸில் என்னென்ன நோட்ஸ் வருதோ அதை வந்து நீங்கள் பேஸ் கிட்டாரை வாசிக்க சொல்லலாம். அப்படின்னா கீபோர்டு யாராவது வாசிக்கிறாங்க அப்படின்னா வாசிக்க சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் நான் மேலே நொட்டேஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் பாட்டை வந்து நீங்கள் உங்களோட யாராவது இன்னொரு கிட்டார் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க வாசிக்க சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் வாசிக்கணுன்றதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணது தான் இந்த டியூனிங். ஒரிஜினலில் இந்த டியூனிங்கில் கிட்டாரில் இருந்திருக்காது. மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் டியூனிங்கில் தான் இருக்கும். பட் நம்ம வாசிக்கும் போது கேட்கும்போது ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அரேஞ்ச் பண்ணது தான் இந்த டியூனிங் அண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும். இதனால தான் நான் வந்து 6th ஸ்ட்ரிங்கை ஏ ஷார்ப் டியூன் பண்ண சொன்னேன். ஸோ தட் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் நம்ம வாசிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன டியூட்டோரியல்ஸ் வேணும், அடுத்து என்ன கவர் சாங் வேணுமா, இல்லை வந்து ஏதாவது டிஸ்கஷன் கான்செப்ட்ஸ் பற்றி பேசணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் அ வீடியோ ஆஃப் இட். ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் பால் யோகேஷ். பார்த்தமைக்கு நன்றி.